நிறைய சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இன்சுலின் எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த இன்சுலினை வந்து முறையான வகையில் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா வந்து நிறைய பேர் இன்சுலின் போடுற பேஷண்ட்டுக்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க உடனே எடுத்து சொல்கிறது என்ன, டாக்டர் நான் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தேன், அப்போ கூட பரவாயில்ல, இன்சுலின் எடுத்தால் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து சர்க்கரை வியாதியில் இருக்கிறதுலே பெஸ்ட் மெடிசன் அப்படின்னா அது இன்சுலின் தான். ஸோ ஒருத்தருக்கு இன்சுலின் போட்டே சர்க்கரை கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ பொதுவாக ப்ராக்டிஸில் பார்க்கும்போது நிறைய தவறுகள் இன்சுலின் போடுறதில் நடக்கிறது வந்து முறையான இன்சுலின் டெக்னிக் தெரியாதனால தான் வந்து அந்த தவறுகள் நடக்குது. ஸோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் அதை கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறனால வந்து இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ பொதுவாக முதல்ல வந்து இன்சுலினை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பேசிக்கான விஷயங்கள். நம்ம ஒன்றும் போய் யாருக்கும் ஊசி போட்டு இது பண்ண போகிறதில்ல. நமக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இன்சுலின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2-3 வகை இன்சுலின் இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நிறைய பேர் போடுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வயலில், அதாவது வந்து உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி பாட்டிலில், இது வயல்னு சொல்லுவாங்க, பாட்டிலில் வர இன்சுலின் தான் கிட்டத்தட்ட 70-80% பேர்த்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பேனா வகையில் போடுற ஊசியை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஊசியை பொறுத்த வரைக்கும் பேனாவிலையும் போடலாம், சிரிஞ்சிலையும் போடலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேனாவில் போடுற இன்சுலின் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து விலை கூடுதலாக இருக்கும். வித்தியாசம்னு வந்து நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா அதில் வந்து என்னதுங்க, சௌரியம்தான். நமக்கு ஊசியில் சிரிஞ்சில் எடுத்து போடுறது ஒவ்வொரு முறையும் எடுத்து நம்ம போட வேண்டியிருக்கும். பேனானா அப்படியே ப்ரீலோடடாக இருக்கும், நீங்கள் எடுத்து குத்துனா போதும். ஸோ விலை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயலில் இருக்கிற இன்சுலின் வந்து சீப்பராக இருக்கும், ஆனால் பேனாவில் இருக்கிற இன்சுலின் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இது அவங்கவுங்க தேவைக்கு பொறுத்து, அவங்கவுங்க சௌரியத்துக்கு பொறுத்து டாக்டர் எதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே சிரிஞ்சில் போடுற இந்த இன்சுலின், அதாவது இந்த வயலில் போடுற இன்சுலின் பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு இன்சுலின் இருக்கும். இது வந்து என் இன்சுலின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஆர் இன்சுலின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என் இன்சுலின்ங்கிறது கொஞ்சம் கலங்கலாக இருக்கும், ஆர் இன்சுலின் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த என் இன்சுலின் இல்லாட்டி மிக்ஸ்டட் இன்சுலின், இந்த மாதிரி கலங்களாக இருக்க இன்சுலின் நீங்கள் எடுக்கும்போது டைரெக்டாக எடுத்த உடனே யூஸ் பண்ண முடியாது.